கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லலாம். சங்கீதம் 53வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 53வது சங்கீதம் 2வது வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி பரலோகத்திலிருந்து தேவன் யாரை பார்க்கிறார்? மனுபுத்திரரை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்து. ரெண்டு விதமான தேடுதல்களை நம்ம பார்க்கிறோம். ரெண்டு வசனத்தை பார்த்து, ஒன்று தேவனை தேடுகிற மனிதன் உண்டோ என்று சொல்லி பரலோகம் கவனித்துக் கொண்டு இருக்கிறது. தேவனை தேடுகிறவன் உண்டோ? தேவனை தேடுகிறவன் யாராவது இருக்கிறாங்களா? ஒரு ஸ்கேன் பண்ற மாதிரி ஒரு இடத்துல, ஒரு ஏரோப்ளைன்ல வர இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி ரேடாரை செக் பண்ணுவாங்க. ஏதாவது எல்லைக்குள்ள நமக்கு எல்லைக்குள்ள ஏதாவது ரேடார்ல ஏரோப்ளைன் வந்திருக்குதுன்னு செக் பண்ணுவாங்க. அந்த செக் பண்ணுவது போல பரலோகம் அடிக்கடி ஸ்கேன் செய்து பார்க்கிறது. அடிக்கடி பூமியை ஸ்கேன் செய்து பார்க்கிறது. என்ன செய்து பார்க்கிறது? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டா? தேவதூதர்கள் பார்ப்பாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, ஆண்டவரே ஒருத்தரையும் காணோம். அப்ப தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டா என்று ஆண்டவர் பார்க்கிறார். தேவனை தேடுகிற மனிதன். அடுத்தது வசனத்தில் வாசிச்சோம், லூக்காவில் வாசிச்சோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். தேவன் தேடும் மனிதன். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு தேவனை தேடும் மனிதன், தேவன் தேடும் மனிதன். அல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை தேடுகிறார். தேவையுள்ள ஜனங்களை தேடுகிறார். பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை தேடுகிறார். அக்கிரமத்தில் இருக்கிற ஜனங்களை தேடுகிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர்களை தேடுன அவருடைய ஸ்கேன்ல மாட்டினது தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் எப்பொழுதும் இழந்து போனதை தேடுகிற ஒரு பார்வையுடைய தேவனாக இருக்கிறார். இழந்து போய் இருக்கிறான். நம்ம தேவனை தேடணுங்கிறோம். அப்ப எங்க காணா போனாரு? தேவனை தேடணும் வீட்டில் யாரை தேடுவோம்? யாரை காணா போன ஆளுகளும் தேடுவோம். ஐயோ காணோம், ஏதாவது பணம் காணா போச்சுன்னா வீடு எல்லாம் ஃபுல்லா தேடுவோம். அப்போ ஏன் அப்படின்னா தேவனுடைய உறவை நாம் இழந்து போய் இருக்கிறோம். தேவனிடத்தில் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நாம் இழந்து போய் இருக்கிறோம். அந்த இழந்து போன நிலையில் இருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். ஏன்னா அவர் பார்த்தாரு, தேடுவானான்னு பார்த்துட்டே இருந்தாரு. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டா? யாராவது தேடி வருகிறார்களா? யாராவது உணர்வோடு கூட, ஓ நமக்கு ஒரு தேவன் உண்டு, நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர் உண்டு என்று உணர்வுள்ளவர்களாக தேடி வருகிறாரா என்று ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அதோட ரிசல்ட் எல்லாம் பார்த்தோன்னா இல்லை. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் இல்லை. இது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? மனுஷனை பார்க்கும் பொழுது நாம நிறைய நேரத்தில் தேவனை பார்க்கும் பொழுது மனுஷனுக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் உண்டு. அப்படிதானே? என் தேவன் எனக்கு இதை செய்ய மாட்டாரா, அதை செய்ய மாட்டாரா, எனக்கு ஆசீர்வதிக்க மாட்டாரா, எனக்கு சுகத்தை கொடுக்க மாட்டாரா, எனக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்ய மாட்டாரா, இயேசு கிறிஸ்துவிட்ட வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டார். நிறைய நேரத்தில் மனிதனுடைய எதிர்பார்ப்பு தேவனிடத்தில் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா என்னால் முடியாது, கடவுளை நம்பி நான் வர்றேன், கடவுள் எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது. என்றைக்காவது யோசித்து பார்த்திருக்கிறோமா? தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? மனுஷனிடத்திலே தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? வாசிங்க, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்க. கேளுங்கள், கர்த்தர் பேசுகிறார்,
நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆண்டவர் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, வானத்தை கூப்பிடுறாரு, பூமியை கூப்பிடுறாரு, எல்லாம் வந்து கேளுங்க, என்கிட்ட ஒரு விசாரிக்கிறேன், என்னுடைய ஆதங்கத்தை கேளுங்க. ஏன் என் பிள்ளைகளை நான் வளர்த்தேன், ஆதரித்தேன், மனுபுத்திரன் நல்லா படைத்து ஆண்டவர் ஆதரித்து கொண்டு வந்தார். 6 நாள் ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைக்கிறார். பூமியை படைத்து அதில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்கள், எல்லா விருட்சங்கள், எல்லா மனிதனுக்கு தேவையான அத்தனையும் ஆண்டவர் செய்துவிட்ட பின்பதாகத்தான் கடைசியில் மனிதனை படைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனுக்கு தண்ணி தேவை, மனுஷனுக்கு உணவு தேவை, மனுஷனுக்கு காத்து தேவை. இன்னைக்கு நீங்களும் நானும் சுவாசிக்கிறதுக்கு காத்து விலை கொடுத்து வாங்குறது இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கார். ஆனால் என்னுடைய பிள்ளைகளோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். என்ன கலகம் பண்ணினார்கள்? அவர்கள் தேவனை தேடவில்லை. ஆண்டவர் சொல்லுகிற, மாட்டுக்கு தெரியும் எஜமா யாருன்னு தெரியும். மாட்டுக்கு தெரியுமா தெரியாதா? மாட்டை ஓட்டிட்டு போறவன் எல்லாரும் ஓட வருமா? வராது. மாட்டுக்கு தன் எஜமான தெரியும், கழுதைக்கு தன்னுடைய எஜமான் தெரியும். ஆனால் என்னுடைய ஜனங்களுக்கு தான் தெரியல, யார் எஜமான்னு தெரியல. என்னுடைய ஜனங்களுக்கு தெரியல, யார் தேவன் என்று தெரியவில்லை. யார் இடத்துல முழங்கால் படியிடணும் தெரியல, யார் இடத்துல ஐக்கியம் கொள்ளணும் தெரியல, யார் இடத்துல அதிகமாய் நேரம் செலவு பண்ண வேண்டும் தெரியல. என்னுடைய ஜனங்கள் அந்த அளவுக்கு உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் ஆதங்கப்படுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஒரு பிள்ளையை பெற்று விட்டுட்டு அந்த பிள்ளை நம்ம கண்டுக்காம அப்படியே போயிட்டே இருந்தால் நம்முடைய உணர்வு எப்படி இருக்குமோ அதே போல உணர்வுதான் ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்ளாத, ஆண்டவரை தேடாத ஒவ்வொரு மனுஷனை பார்த்தும் மனுஷியை பார்த்தும் ஆண்டவர் இன்றைக்கும் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய உள்ளம் துடித்து கொண்டிருக்கிறது. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய இருதயத்தினுடைய துடிப்பு, தேவனுடைய இருதயத்தினுடைய எதிர்பார்ப்பு, தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சை அனைத்தும் அவரை நம்ம தேட மாட்டோமா? அவரை நோக்கி நம்ம பார்க்க மாட்டோமா? தேடுவது என்று சொன்னால் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து போறதல்ல. ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுசு நாட்களில் 26 மணி நேரம் தூங்குகிறான். ஆயுசு நாள்ல நம்ம எத்தனை வருஷம் தூங்கிடுறோமாமா? 26 வருஷம் தூக்கம் மட்டும்தான். அப்போ தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளுவது எவ்வளவு நேரம்னு கணக்கு பார்த்தா இது கண்டிப்பாக அதை விட தூக்கத்தை விட கம்மியாக இருக்கும். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இரவும் பகலும் தன் படைத்த மனிதன் தன்னை தேட வேண்டும் என்று சொல்லி. ஒரு ராஜாவுடைய காரியத்தை நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகவும் 14வது அதிகாரம் 2வது வசனம். ஆசா ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆசா ராஜாவை குறித்து நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். ஆசா ராஜா அவன் என்ன செய்கிறார்? அவர் தமக்கு முன்பாக இருந்த ராஜாக்களை போல இல்லாமல் அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அல்லேலூயா. தேவனை தேட வேண்டும். நம் அனைவருக்கும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் புரிஞ்சிடுச்சு. யாரை தேடணும் சொல்லுங்க? தேவனை தேட வேண்டும். தேவனை எல்லாரும் தேடுவாங்களான்னு எல்லாம் தேட மாட்டாங்க. யார் தேட மாட்டாங்க? இந்த வாசிக்கிறதுக்கு முன்பாக சின்ன வசனத்தை வாசிச்சல யார் தேட மாட்டாங்க? சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம்
தேவன் இல்லை என்பதை யார் தேட மாட்டாங்க சொல்லுங்க? துன்மார்க்கன் தேவனை தேட மாட்டான். நீதி மார்க்கமாய் நடக்கிறவர்கள், நீதியின்படி நடக்கிறவர்கள், வார்த்தையின்படி நடக்க விரும்புகிறவர்கள், அவர்கள் தேவனை தேடுவார்கள். அப்ப தேவனை தேடல என்ன அர்த்தம்னா நம்ம சொல்லவே வேண்டாம். துன்மார்க்கம்னா என்னன்னா தேவனுடைய மார்க்கத்துக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக, தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கிறபடி எல்லாம் நாம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது வேதம் நம்ம என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கன் தேவனை தேட மாட்டான். அவன் நினைவுகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தேவன் இருக்கிறான் என்பதே. ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மட்டும்தான் தேவன் இருக்கிறார், மற்ற நேரத்தில் தேவன் இல்லை என்பதே துன்மார்க்கனுடைய நினைவாக இருக்கிறது. ஆகவேதான் அவன் தேடுவதில்லை. அப்போ தேவனை தேடுவதற்கு சில தடைகள் இருக்கிறது. முதலாவது நம்முடைய பெருமை. தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆகவே நாம் தேவனை தேடுவதில்லை. ஏன்? தேவன் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம். என்னுடைய காரியத்தை நானே பார்த்து கொள்ளலாம். என்ன ஒவ்வொன்றுக்கும் போய் தேவனிடத்தில் நிற்க வேண்டுமா, தேவனிடத்தில் பேச வேண்டுமா நினைக்கிறோம். அப்படி அல்ல. தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை என்னையும் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனை தேடுவதற்கு சில தடைகள் இருக்கிறது. வாசித்தோம் 2 நாளாகமோ 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை மீண்டுமாய் வாசிக்கிறேன். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அப்போ பாருங்க, கர்த்தரை தேட வேண்டும் என்று அந்த ஆசா ராஜா முடிவெடுத்து விட்டார். நல்ல முடிவு தான். தேவனை தேட வேண்டும், அந்த உணர்வு வந்து விட்டது. தேவனை தேட வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் தேவனை தேடுவதற்கு இது நாள் வரைக்கும் என்னென்னவெல்லாம் தடையாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை கேட்கலாம், ஆண்டவரே நான் தேவனை தேட வேணும், தேவனை தேட ஆரம்பிக்கிறேன். ரைட், ஓகே. ஆனால் தேவனை தேட முடியாதபடி இந்நாள் வரைக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக தேவனுடைய இடத்தை பிடித்து கொண்டிருந்தது எது? அதை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது ஒரு வேளை உங்களுடைய வேலையாக இருக்கலாம், அது ஒரு வேளை உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம், உங்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுடைய தேவைகளாக இருக்கலாம், உங்கள் கடனாக இருக்கலாம், இல்லை 3வது ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம், அந்நிய காரியமாக இருக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, ஆதாமும் ஏவாளும் ஆதியாகமத்தில் பார்த்து ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் படைச்சாரு. ஆனால் நடுவில் யார் வந்தது? சர்ப்பம் வந்தது. ஆதாமுக்கு ஏவாளுக்கு நடுவில் தேவனுடைய நியாயங்களை பேசுவதற்கு சர்ப்பம் உள்ள வந்தது. அந்நிய தேவர்கள், அந்நிய காரியங்கள், அந்நிய மனிதர்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவிலே தடையாக இருந்திருக்கலாம். முதலாவது, நீங்கள் தேவனை தேடுவதற்கு இருக்கிற தடைகளை கண்டுபிடிங்க. ஏன்னா ஆண்டவரிடத்தில் நீங்க போக முடியாதபடிக்கு நிறைய காரியங்கள் உங்களை சுற்றிலும் உங்களை தடை பண்ணி கொண்டு இருக்கிறது. அதை முதல்ல உணருங்க. என்ன பாஸ்டர், எனக்கு பைபிள் படிச்சா தூக்கம் வருது, ஜெபம் பண்ண முடியல, கூட்டத்துக்கு போகலான்னு சொன்னா தான் தண்ணி வருது, கூட்டத்துக்கு போகலான்னு சொன்னா தான் எனக்கு விருந்தாளிக்கு வந்துடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய வேலை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை தான் மூக்குத்தி வைக்கிறாங்க, காது குத்தி வைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாம் நடக்குது, நான் போனா தான் எங்க மொய் வந்து வைப்பாங்க. அப்ப தேவனை தேட முடியாதபடி, நாம் கொடுக்கிற நேரத்தை கொடுக்க முடியாதபடி இருக்கிற தடைகள் என்ன? ஆசா அந்த தடைகளை முதலாவது கண்டுபிடித்தார். என்ன தடைகள்னா, அவர் தங்கள் அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி. அல்லேலூயா. நீங்க அந்த தடைகளை மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை அகற்றுவதற்கு, அதை அழிப்பதற்கு, அதை வெட்டுவதற்கு நீங்க தயங்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய காஸ்ட்லியாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய முக்கியமான நபராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய காரியமாக இருக்கலாம், தேவனுக்கும் எனக்கும் நடுவில் தேவனை தேடாதபடிக்கு தடையாக இருக்கிற அனைத்தையும் அகற்றிவிட வேண்டும். அல்லேலூயா. அத்தனை என்ன சொல்ல வர்றாருன்னா, டிஸ்கனெக்ட், தொடர்பை துண்டிப்பது. ஏன்னா நம்ம நினைச்சிடும் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களும் வேண்டும், எனக்கு இந்த விக்கிரகங்களிலிருந்து வருகிற தேவையை சந்திக்கிற காரியமும் வேண்டும்னு தேவனிடத்திலேயும் விக்கிரகத்திடத்திலேயும் நம்ம என்ன பண்ண முடியாது, குந்தி குந்தி நடக்க முடியாது. நீங்க தேவனை தேட வேண்டும் என்று சொன்னால் இவை அனைத்தையும் அகற்ற வேண்டும். அல்லேலூயா. உங்கள் சிந்தையில தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே எது வந்து நிற்கிறது என்று பாருங்க.
தேவனை தேட முடியாதபடி எதெல்லாம் வந்து நிக்குது அதை எடுத்து பாருங்க. பார்த்தது ஒவ்வொன்றாய் ஆசாராஜா செய்கிறார். அவை எல்லாவற்றையும் அகற்றி, அவை எல்லாவற்றையும் உடைத்து, அவை எல்லாவற்றையும் வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை அவன் தேடினான். அல்லேலூயா. அவன் தேடின பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, 7வது வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. அல்லேலூயா. அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. நீங்கள் ஏன் காரியம் நமக்கு இன்னும் வாய்க்கவில்லை? ஏன் நமக்கு அனுகூலங்கள் நடப்பதில்லை? நாம் முக்கியமான ஒன்றை மறந்துட்டோம். என்ன மறந்துட்டோம்னா, தேவனை தேடுகிற உணர்வை நாம் மறந்து விட்டோம். தேவனை தேடுகிற அந்த உணர்வு இல்லாதபடியினால நாம் யாரை தேட ஆரம்பித்து விட்டோம்? பாகால்களை தேடுகிறோம், பிசாசுடைய காரியங்களை தேடுகிறோம். நாம் தேவனை தேடுவதற்கு மனதில்லாது இருக்கிறபடியினாலே பிசாசானவன் தன்னுடைய காரியங்களை கொண்டு வந்து அவன் உங்கள் இருதயத்திலே போட்டு விடுகிறான். நீங்கள் அதையெல்லாம் நினைத்து குழம்பிக் கொண்டு கலங்கிக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களே நொந்து கொண்டு இருக்கிறீங்க. எல்லாவற்றையும் தூசி உதறிவிட்டு நீங்கள் எல்லா தடைகளையும் உடைத்து அகற்றி நீங்கள் தேவனிடத்திலே தேடும் பொழுது, தேவனிடத்திலே உங்களுடைய காரியங்களை வைக்கும் பொழுது தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் 2 நாளாகும் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி இந்த இடத்துல ராஜாவு இடத்துல சொல்லப்பட்டது, நீங்கள் தேவனை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம், நீங்க தேடும் பொழுது, ஆண்டுடைய சமூகத்தில் வந்தவரை வாஞ்சிக்கும் பொழுது, ஆண்டுடைய சமூகத்திலே நேரத்தை செலவு பண்ணும் பொழுது, ஆண்டுடைய சமூகத்தை இரவும் பகலும், அன்னாள் என்கிற அந்த 83 வயது விதவை இரவும் பகலும் தேவனை தேடுகிறது போல நீங்க தேடும் பொழுது ஆண்டவர் தென்படுவார். ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்துவத்தை குறித்து உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படும். ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை உங்கள் மூலமாக வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஆகவே தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே 3வது வசனம் பாருங்க. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. நிறைய நாட்களை கஷ்டப்படுறாங்க, நிறைய நாட்களை உபத்திரவப்படுறாங்க, நிறைய நாட்களை வேதனையில் இருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய காரியம் என்னவென்று அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. ஏன் இந்த சிறை வாழ்வு? ஏன் நான் சிறைப்பட்டு இருக்கிறேன்? ஏன் நான் நெருக்கப்பட்டு இருக்கிறேன்? ஏன் நான் இந்த அளவுக்கு உபத்திரவப்பட்டு கொண்டு இருக்கிறேன் தெரியல. அப்பதான் அந்த தீர்க்கதரிசி சொல்றேன், ஏன் தெரியுமா? இஸ்ரவேலில மெய்யான தேவன் இல்லை, அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, அதை குறித்து உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. என் வாழ்க்கையில வேதம் இல்லை, என் வாழ்க்கையில மெய்யான தேவன் இல்லை, நல்ல உபதேசத்திற்கு செவி கொடுக்கிற செவிகள் இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல உபத்திரவம் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஒரு நாள் வந்தது, தீர்க்கதரிசி மூலமாய் வரும் பொழுது எல்லா ஜனங்களும், ராஜா என்ன பண்றாரு, இதை கேட்டுட்டு சும்மா உட்கார்ல. அவர் அந்த வார்த்தைகளை 8வது வசனம் வாசிங்க. இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட பொழுது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்தார். அல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தைகளை கேட்ட பின்பு, இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அச்சோ இப்படியா அப்படின்னு என் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைக்கு நான் தேவனை தேடணும்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, சகல அருவருப்புகளையும் அவர் விட்டு அகற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவன் விரும்புகிற அந்த வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிற சகல அருவருப்புகளையும் தன்னை விட்டு அகற்றி அதை செய்கிறார். அல்லேலூயா. அதுக்கு எதிர்ப்புகள் வந்திருக்கும். ஏன்னா அது கலாச்சாரம். அன்னைக்கு இருந்த நாட்களில் பாகால் பலிபீடத்தில் போய் தான் பலியிடுவாங்க. பாகால் பலிபீடம் என்பது அங்கு பிரசித்தி பெற்றதாக இருந்தது. அந்த இடத்தை எல்லாம் அகற்ற போவதற்கு பலன் தேவை. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவர் கேட்ட பொழுது திடன் கொண்டார்.
ஹல்லேலூயா. இந்த மனுஷனை திருப்திப்படுத்துவதற்காக நான் ஊழியம் செய்யவில்லை, நான் தேவனை திருப்திப்படுத்தும்படியாக வந்திருக்கிறேன். ஆகவே என்ன எதிர்ப்பு வந்தாலும் இந்த எல்லா விதமான அருவருப்புகளை நான் அகற்றி தீர மட்டும் ஓய மாட்டேன் என்று சொல்லி எல்லா அருவருப்புகளை அகற்றினான். ஹல்லேலூயா. நீங்களும் கர்த்தருக்குள்ள நீங்க திடன் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உங்களுக்கு வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக தடையாக இருக்கிற அனைத்தையும் நீங்கள் விட்டு அகற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்க பேர்ல அடையாளம் இருக்கிறாருங்க. கர்த்தரை தேட மட்டும் ஆரம்பிச்சிட்டோம்னா வசனம் சொல்லுது, தேவனை கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. இதுவரைக்கும் வரலாறு என்னவா இருக்கட்டும், ஆனா கர்த்தரை தேடுவதற்கு உங்கள் இருதயத்தில் தீர்மானம் எடுத்து நீங்கள் எல்லாவற்றையும் அகற்றி, எல்லா அருவருப்புகளை அகற்றி, எல்லா தேவையற்ற காரியங்களை அகற்றி, விக்கிரகத்தை உடைத்து போட்டு, பிரைஸ் தி லார்ட், உங்க வீட்டில் விக்கிரகம் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. தேவனை விட நீங்க எதுல அதிகமா செலவு பண்ணி உங்களுக்கு தான் தெரியும். எல்லாவற்றையும் நீங்கள் அகற்ற தீர்மானம் எடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படி தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் தென்படுவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். ஆண்டவர் தலைகீழாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடுவார். கர்த்தருடைய வார்த்தை அதை சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த தடைகளை நாம் தகர்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன தடைகள் இருக்கிறது? வெளிச்சத்தில் பார்ப்போம், வேத வெளிச்சத்தில் பார்ப்போம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க தடைகள். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரைக்கும். விபச்சாரம், அசுத்தம், உங்கள் அவயவங்கள் அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அப்புறம் 7-8 வாசிச்சிருங்க. நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற இந்த விக்கிரக தோப்புகள், பலிபீடங்கள், சிலைகள், அருவருப்புகள், இவைகளெல்லாம் என்ன என்று வேதம் நமக்கு தெளிவாக காண்பித்திருக்கிறது. இந்த இடத்துல வாசித்தோம், நீங்கள் ஆகையால் விபச்சாரம் இருதயத்திலே, அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. இங்க விக்கிரக ஆராதனை எதை சொல்லுது? பணாசை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அது மட்டுமல்ல, கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணம், வம்பு வார்த்தைகள், சொல்லுங்க, இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. இத்தனையும் விக்கிரக ஆராதனையா உள்ள வச்சுட்டு இருக்கிறோம், இத்தனை சிலை வழிபாடா வச்சுட்டு இருக்கிறோம், இத்தனையும் பலிபீடங்களா கட்டி வைத்திருக்கிறது. தேவனை தேட முடியாதபடி இத்தனையும் நம்மை தடுத்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறதை விட்டு விலகு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புரியுதா? புரியலீங்களா? புரியுது. கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் பரிசுத்தம் என்று உங்களை நேர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அறியாமையுள்ள காலங்களை கர்த்தர் கண்டும் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ எங்கும் ஆண்டவர் சொல்லுங்க, மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார். அடுத்த வாசிங்க, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரைக்கும் வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகும். அப்படி என்ன அர்த்தம்? முற்காலத்திலே தேவனை அறிவதற்கு முன்பதாக, தேவனிடத்திலே இருதயத்தை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக, அந்த காலத்திலே இவ்வுலகத்திற்கு ஏற்றபடியான வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்ன அர்த்தம்னா, இப்போ அப்படி வாழக்கூடாது. முற்காலத்திலே உலகத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்புறம் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும்
விரும்பினவைகளை செய்து போதும். பாருங்க, இப்போ நாம எல்லாம் மாம்ச இச்சையின்படி நடக்கிற அனுபவம், மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்கிற அனுபவம், இப்படிப்பட்ட அனுபவம் இருந்தால் அவர்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்று வசனம் சொல்லுகிறது? கோபாக்கினியின் பிள்ளைகள், நரகத்திலே தள்ளப்படுகிற பிள்ளைகள், இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகம் எரிகிற இடத்துல தள்ளப்படுகிற பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாம் முற்காலத்தில் இருந்தோம். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், இக்காலத்தில் அப்படி இருக்கிறோமா? இக்காலத்தில் அப்படி இருக்கிறோமா? இக்காலத்தில் அப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் கோபாக்கினியின் பிள்ளைகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். தேவனை தேடுகிற உணர்வில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். தேவனை அறிந்தும் அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எல்லா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனை தேடும்படியாக நீ எல்லா விக்கிரக தோப்புகளை விட்டு, சிலை வழிபாடுகளை விட்டு, மாம்சத்தின் கிரியைகளை விட்டு அகற்றி அவர்களை சீ என்று தள்ளி இங்கே தேவனிடத்திற்கு திரும்ப கடவீர்கள். அல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 5. இப்ப என்ன நமக்கு அட்வைஸ் பண்றாங்க? வசனம் என்ன சொல்லுது? ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம முதலாவது தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? எப்படி இயேசு கிறிஸ்து நமக்காக பிரியமான பலியாக, ஒரு காணிக்கையாக, ஒரு சுகந்த வாசனையாக தம்மையே ஒப்பு கொடுத்தாரோ, அதுபோல நாமும் அன்பிலே நடந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. எப்படி நடக்கக்கூடாது? அடுத்து 3வது வசனம். ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் இவர்களின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. வம்பும் புத்தீனமான பேச்சு, பரியாசம் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே 5. சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். யாரு? விபச்சாரக்காரன், அசுத்தன், விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன், இவைகளில் ஒருத்தர் கூட கிறிஸ்துவினுடைய சுதந்திரமாகிய தேவனுடைய ராஜ்யத்திலே அவருக்கு சுதந்திரம் கிடையாது. இதை நீங்க முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படினாலும் நம்மளை கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னு நினைக்க கூடாது. இயேசு கிறிஸ்து சில ஸ்டாண்டர்ட்ஸ் எதிர்பார்க்கிறார், சில ஒழுங்குகள் எதிர்பார்க்கிறாரு. தேவனிடத்தில் தேடுகிறவர்கள் முதலாவது அந்த விக்கிரகத்தை உடைக்க வேண்டும். அல்லேலூயா. 3 வசனங்கள் காண்பிச்சாச்சு. விக்கிரகம்லாம் எதுன்னு எழுதி வச்சிங்கன்னா வீட்டில் போய் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இருதயத்தில் ஆவியானவர் பேசுவார். எதெல்லாம் விடணும், எதெல்லாம் தூக்கி தூர போடணும்னு அதை நீங்கள் தூர போடுங்க. அல்லேலூயா. 2வது, விக்கிரகத்தை உடைத்து விக்கிரகத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? அடுத்தது கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம அசுத்தத்தில் இருந்தோம், தேவனை தேடாதபடி, கண்கள் குருடானபடி நம்ம இருந்தோம். தேவனுடைய வார்த்தைகள் தெரியல, தேவனுடைய பிரசனம் தெரியல, தேவனோட பேச தெரியல, தேவனோட ஐக்கியம் கொள்ள தெரியல. மற்ற எல்லாம் நமக்கு தெரியும், மற்ற எல்லாம் நமக்கு சொல்லவே தேவையில்லை, அழகா செய்வோம். ஆனால் தேவனை தேடுகிற உணர்வு மட்டும் நமக்குள்ள வராது. காரணம், அதுக்குள்ள கசன்னு இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒழித்து விட்டு பின்பதாக நாம் கழுவப்பட வேண்டும். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை சீக்கிரமாக வாசிக்கலாம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நான் தேவனை தேடாத ஸ்டேட்ல இருக்கிற, நல்ல கவனிங்க, ஒரு வேத பாடம் தான். தேவனை தேடாத ஒரு இடத்துல தான் நான் இருக்கிறேன்.
ஏன்னா ஆண்டவரே சொல்லுகிறார், தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று சொல்லி மனுபுத்திரை கண்ணோக்கி பார்க்கிறார். ரோமர் 3:11 சொல்றது, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் இல்லை. தேவனை தேடுகிற, அவரே சர்டிபிகேட் கொடுக்கிற உணர்வு உள்ளவன் கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவர் அந்த தேவனை தேடாத அந்த ஸ்டேட்ல இருக்கிற நாம், நல்லா கவனிங்க, இங்க பாருங்க, என்னை பாருங்க. தேவனை தேடாத இடத்துல நான் இருக்கிறேன், தேவனிடத்தை ஏதோ வந்த போனன்னு இருக்கிறோம். ஆனால் தேவன் இழந்து போன அந்த ஐக்கியம், இழந்து போன அந்த ஆசீர்வாதம், அந்த அப்பா பிள்ளைங்கிற உறவு எதுவுமே இல்லை. தேவனை தேடாதபடி அப்படியே இருக்கிறேன். ஏதோ எனக்கு நன்மை கிடைச்சா பரவாயில்ல, அந்த இடத்துல இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இல்லை, அப்படி இல்லை, நீங்க என்னை தேட வேண்டும். தேடுவதற்கு முன்பதாக அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், அசுத்தம், விபச்சாரம், மோகம், பொருளாசை இப்படிங்கிறதான அந்த காரியங்களை விட்டு அகற்றி டிஸ்கனெக்ட் பண்ணி, உங்களை சுற்றி கத்திரிக்கோளை வச்சு டிஸ்கனெக்ட் பண்ணி விடணும். அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். தேவனை தேடணும்னு விரும்புறாரு. நான் தேவனை தேடாத நிலையில் இருக்கிறேன். விக்கிரக ஆராதனை, நமக்குள்ள இருக்கிற எதெல்லாம் நமக்கு தேவனுக்கு நடுவில் தடையாக இருக்கிறதோ அத்தனையும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விட்டு, மூணாவது நம்மை கழுவி சுத்திகரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை சொல்லுகிறது. எபேசியர் 5:25-27 வாசிப்போம். எபேசியர் 5:25-27. புருஷர்களே, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்துறை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே கழுவி சுத்திகரிங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நாம் கழுவி சுத்திகரிக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சகல பாவங்களையும் நீக்கி கழுவி நம்மை சுத்திகரிக்க அது போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், இழந்து போனதை தேடவும், தேடுறதுக்கு மட்டுமல்ல, ரட்சிக்க நான் வந்தேன். அல்லேலூயா. அப்ப தேவனோடு கூட இழந்து போன உறவை நாம் புதுப்பித்துக் கொள்வதற்கு எல்லாவற்றையும் விட்டு அகற்றி தீர்மானம் எடுத்து பின்பதாக நாம் கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவனை தேடும் பொழுது, நாம் கழுவப்படும் பொழுது ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நாம் தேவனை தேடும் பொழுது நம்முடைய காரியம் வாய்க்கிறதாக இருக்கிறது. நாம் சுத்திகரித்து பின்பதாக நாம் எப்படி மாற வேண்டும்? பிலிப்பியர் 4:8 வாசிங்க. கடைசியாக உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இத்தனை காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது வீணான சிந்தை, கேடான சிந்தை, இருளான சிந்தை, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான சிந்தை, எந்த சிந்தையும் நம்மை அணுகாது. அல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை சொல்லி இதையே சிந்தித்துக் கொள்ளுங்க. உண்மையுள்ளவை எது, ஒழுக்கமுள்ள எது, நீதியுள்ளவைகள் எது, கற்புள்ளவைகள் எது, அன்புள்ளவைகள் எது, நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம் எது, புகழுக்கு எது, இவைகளையே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற அந்த இடத்துல நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்ம சிந்தனை மாறிடுச்சா? நம்ம தேவனை தேடாத நிலையில் இருக்கும் பொழுது நம்ம சிந்தனை வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு சின்ன தீர்மானம் தான் எடுக்கிறீங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் அகற்றி விட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இப்போ உங்க சிந்தை மாறிடுச்சு. உங்க சிந்தை இப்போ தேவனை தேட ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. தேவனை தேட ஆரம்பிக்குது. இப்ப இரவு பகலும் நாம் தேவனை நோக்கி இருக்கிறோம். ஆண்டவரே என்னோட பேசுங்க, ஆண்டவர் எனக்கு வழிகாட்டுங்க, ஆண்டவரே நான் எப்ப எங்க போகணும், நான் எப்படி போகணும் எனக்கு சொல்லுங்க. அப்பா நீங்க தான் என்னுடைய தகப்பன், இதை செய்யலாமா வேண்டாம் எனக்கு சொல்லுங்க. நீங்க தான் ஆண்டவரை கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. தேவனை தேடும் பொழுது என்ன நடக்கும்னா வசனம் சொல்லுகிறது, எடுத்து வாசிங்க. தேவனை தேடுகிற இருதயம், சங்கீதம் 69:32 ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதோடு சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கலாம். நம்ம அப்படி தேவனை தேடும் பொழுது என்ன நடக்கிறது? சங்கீதம் 69:32. சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே
உங்கள் இருதயம் வாழும். அல்லேலூயா. உங்கள் இருதயம் வாழும். நீங்க நல்லா வாழ்ந்திருப்பீங்க, நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வீங்க. உங்கள் இருதயம் வாழும். பிரைஸ் தி லார்ட். நாம் தேவனை தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், சுக வாழ்வை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். முழங்கால் படிக்கிட்டு நீங்க ஜெபிங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று சொல்லி ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் பார்த்து கொண்டிருக்கிறது. உங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறது, என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் பார்த்து கொண்டிருக்கிறது? தேவனை தேடுகிற மனிதன் இருந்தால் அந்த மனிதனுடைய இருதயம் வாழும். அந்த இருதயனுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே சத்துரு உட்புகுதல் இருக்காது. அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே சஞ்சலங்கள் இருக்காது, மனவடிவு இருக்காது, ஆசீர்வாத குறைவுகள் இருக்காது. ஆகவே தன் ஆண்டவர் அவன் அந்த மனுஷனை தேடிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு தேவன் தேடுகிற மனிதனாய் நான் இருக்கிறேனா? இல்லை என்று சொன்னால் தேவனுக்கும் எனக்கும் நடுவே பிரிவினையாக இருக்கிற அனைத்து காரியங்களையும் ஒன்று விடாமல் தேவனை தேடுவதற்கு தடையாக உங்களுடைய இருதயத்திலே, உங்கள் கைகளிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற அனைத்து விக்கிரகத்தையும் விட்டு அகற்றி, அனைத்து சிலைகளை உடைத்து, அனைத்து சுபாவங்களை தேவனுடைய சமூகத்திலே பலிபீடத்திலே ஒப்பு கொடுத்து, மாம்சத்தின் கிரியைகள், தேவனுக்கு விரோதமான பகை, மாம்ச சிந்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. இன்றைய ரட்சணியினால் இதுவே அனுக்கிரக காலம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது என்று சொன்னால் ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி உங்களை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். வார்த்தை அனுப்பி உங்களை சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். வார்த்தை அனுப்பி உங்கள் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். காதுகளிலே கேட்ட உங்கள் வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்ற போதுமானதாக இருக்கிறது. அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. எல்லா விக்கிரக காரியத்தை இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்னென்னலாம் சொல்றாரோ, இருதயத்தை காட்டி கொடுக்கிறாரோ, தேவனுக்கு விரோதமாக ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே. மீண்டுமாய் தேவ சமூகத்தை உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கான ஜெபிக்கிறேன். எல்லாம் ஒரு 2 நிமிடம் தேவனுடைய சமூகத்தை உங்க இருதயத்தை ஊற்றுங்க. நீங்க பேசுங்க. வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க, நீங்க பேசுங்க ஆண்டோடைய சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டோடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ரல ரதியா ரபஷரகல ரபலரமா. ஹல்லேலூயா, ரல ரத ரபலரமா. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என் மனமிரங்க, இயேசுவே என் தெய்வமே, என் மனமிரங்க. உங்க விக்கிரக காரியத்தை, இருதயத்தில் மாம்சத்தின் கிரியைகள், வம்பு, புத்தியீனமான பேச்சு, வீண் வார்த்தைகள், பொருளாசைகள், கோபம், எரிச்சல், மதியீனமான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத மனுஷருடைய வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கிறதா? வீண் வார்த்தைகளால் இருதயம் நிரப்பப்பட்டிருக்கிறதா? உலக கவலைகளினால இருதயம் நிரப்பப்பட்டிருக்கிறதா? பிசாசு சொல்லுகிற பொய்யினாலே உங்கள் இருதயம் நிரப்பப்பட்டிருக்கிறதா? இதோ தேவனை நோக்கி திரும்புங்கள். இதோ அன்றைக்கு அந்த ஆசாரியனை கொண்டு, அந்த வேதம் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் திடன் கொண்டார்கள். அவர்கள் திடன் கொண்டு தேவனை பிரிக்கிற அனைத்து காரியங்களையும்
தங்களை விட்டு அகற்றினார்கள். பிரியமானவர்களே, நாம் இந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டுகிறேன். நாம் எல்லாவற்றிலும் சுகமாய் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். இதோ லௌகீக துக்கம் மரணத்தை கொண்டு வருகிறது. லௌகீக துக்கத்தோடு நீங்க வாழ தேவையில்லை. தேவனுக்கு ஏற்ற துக்கம். இதோ தேவனை விட்டு நான் பிரிந்திருக்கிறேனே, என் தகப்பன் வீட்டை விட்டு நான் பிரிந்திருக்கிறேனே. தேவனுக்கு ஏற்ற துக்கம் மனம் திரும்புதலை கொண்டு வருகிறது. லௌகீக துக்கம் மரணத்தை கொண்டு வருகிறது. இன்னைக்கு தேவனை தேட வேண்டும் என்கிற துக்கம் உங்கள் இருதயத்தில் இருக்கிறதா? இதோ நான் விட்டு வந்த என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நான் செல்லுவேன். விட்டு வந்த இடத்துக்கு நான் செல்லுவேன். என் தகப்பன் பிரச்சனத்துக்கு மீண்டுமாய் திரும்ப செல்லுவேன். தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுங்க. உங்களை கழுவி சுத்திகரித்துக் கொள்ளுங்க. ஏசப்பா, ரத்தத்தினால என்ன கழுவுங்க சொல்லுங்க. ரத்தத்தினால கழுவுங்கப்பா. கழுவப்படாத பாவங்கள் நம்முடைய தலைமுறைக்கு அது சாபங்களாக விட்டு வச்சுட்டு போயிருவோம். கழுவப்படாத பாவங்கள் அடுத்த தலைமுறைக்கு சாபங்களாய் மாறிவிடும். உள்ளத்தின் ஆழத்தை உடைத்து, ஆண்டவரே என்ன கழுவுங்கப்பா, பாவங்களை அறிந்திருக்கிறீரப்பா, என்னை கழுவி சுத்தப்படுத்துங்கப்பா. இதோ நறுங்குடமான இருதயத்தை தேவன் புறக்கணியாத தேவன். மீண்டுமாக எடுத்து தேவ சமூகத்தில் உங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுங்க. கழுவி சுத்தப்படுத்தி பின்பு ஆண்டவங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. ஒரு சமாதானத்தை கொடுப்பாரு. இப்ப ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டோட வசனம் சொல்லுது, ஆண்டவர் தென்படுவார். தேவனை தேடினால் அவர் தென்படுவார்.